செய்தியாளர் சுதன் வழங்க கேட்கலாம். சுதன், தற்போது பலி எண்ணிக்கை 51ஆக உயர்ந்திருக்கிறது. விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கண்ணாபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் விஷச்சாராயம் அருந்தி உயிருக்கு ஆபத்தான நிலையில் தற்போது கள்ளக்குறிச்சி, சேலம் மற்றும் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்த நிலையில் தற்போது 2 நாட்களாக இந்த உயிர்பலி எண்ணிக்கையானது அதிகரித்த வண்ணம் இருக்கிறது. தற்போதைய நிலவரப்படி உயிர்பலி எண்ணிக்கையானது 51ஆக உயர்ந்திருக்கிறது. கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையை பொறுத்தவரை 165 நபர்கள் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல இங்கிருந்து சேலம் அரசு மருத்துவமனையில் 47 நபர்களும், விழுப்புரத்திற்கு 6 பேரும், ஜிப்மர் மருத்துவமனைக்கு 19 பேரும் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். இதில் தற்போது வரை 51 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். தற்போது சிகிச்சையில் இருக்கக்கூடிய நபர்கள் என்றால் கள்ளக்குறிச்சியில் 67 நபர்களும், சேலத்தில் 30 நபர்களும், விழுப்புரத்தில் 2 நபர்களும், ஜிப்மர் மருத்துவமனையில் 16 நபர்கள் தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்த நிலையில் தற்போது வரை 3ஆம் பாலினத்தவர் ஒருவர் மற்றும் 3 பெண்கள் உள்பட தற்போது வரை 51 நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். இதையடுத்து உயிரிழந்தவர்களில் 39 நபர்களின் உடல்கள் பிரேத பரிசோதனைகள் முடிவடைந்து அவர்களது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. மீதமுள்ள இறந்தவர்களின் உடல்களுக்கு பிரேத பரிசோதனை செய்யும் பணிகள் ஒருபுறம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய நபர்களில் 30 பேர் கவலைக்கிடமாக இருப்பதாக இன்று காலை மாவட்ட ஆட்சியர் மருத்துவமனையில் ஆய்வு செய்த பின்னர் தெரிவித்திருந்தார். இதையடுத்து இந்த உயிர்பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்கிற நிலை நீடித்துள்ளது. இந்த நிலையில் தற்போது சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த 38 வயது மதிக்கத்தக்க சங்கர் என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். இதையடுத்து தற்போது சேலம் அரசு மருத்துவமனையில் மட்டும் சிகிச்சை பெற்று வந்த நபர்களில் 16 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இதில் 10 பேரது சடலங்கள் அங்கு பிரேத பரிசோதனை முடிக்கப்பட்டு அதில் 5 பிரேத பரிசோதனைகள் உறவினரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. மீதமுள்ள சடலங்களையும் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த உயிர்பலி எண்ணிக்கை அடுத்தடுத்து அதிகரித்து வருவதன் காரணமாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய சோகம் என்பது மூழ்கி காணப்படுகிறது. தொடர்ச்சியாக 3 திரும்பும் திசையெங்கும் மரண ஓலம் என்பது நீடித்துக் கொண்டிருக்கின்றது. இதன் காரணமாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இந்த பரபரப்பு என்பது நீடித்துக் கொண்டே இருக்கிறது. எந்த ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் ஏற்படக்கூடாது என்பதற்காக காவல்துறையினரும் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். மற்றொரு புறம் இந்த கள்ளச்சாராய வியாபாரிகளை கண்டறிந்து அவர்களை கூண்டோடு களையெடுக்கும் பணியிலும் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதற்காக 10க்கும் மேற்பட்ட தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்னதாக இந்த கள்ளச்சாராய விற்பனையில் ஈடுபட்டிருந்த நபர்கள் யார் யார் என்கிற விவரங்களை எடுத்து அவர்களை கைது செய்யும் நடவடிக்கையில் தற்போது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதில் பெரும்பாலானோர் தற்போது இந்த அசாதாரண சூழலை கருத்தில் கொண்டு பலர் அங்காங்கே தலைமறைவாகி விட்டதாகவும் தகவல்கள் வெளியாகிய வண்ணம் இருக்கிறது. அவர்கள் இருக்கும் இடங்களை கண்டறிந்து அவர்களை கைது செய்யும் நடவடிக்கையும் தீவிரப்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தற்போது இந்த கள்ளச்சாராயம் அதிகமாக காய்ச்சப்படுவதாக புகார் எழுந்திருக்கக்கூடிய கல்வராயன் மலைத்தொடர் பகுதியிலும் 50க்கும் மேற்பட்ட தனிப்படை போலீசார் முகாமிட்டு அங்கு தீவிர சோதனையும் மேற்கொண்டு வருகின்றனர். இதற்கிடையில் ஒருபுறம் சாராய ஒழிப்பு பணிகள் முடுக்கி எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய நபர்களின் உயிர்களை காப்பாற்றும் முயற்சியில் சிறப்பு மருத்துவ குழுவினர்கள் முழு வீச்சில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ராஜலட்சுமி, விஷச்சாராயம் குடித்து உயிரிழந்தோரின் எண்ணிக்கை தற்போது 51ஆக உயர்ந்துள்ளது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுதன்.